ஓகேங்களா? ஏன் வந்து நம்ம வந்து இந்த டஸ்ட்டை நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கேயே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த தெர்மிஸ்டர் வந்து இந்த இடத்துல வந்து கரோடாக இருக்குது. அதாவது துரு பிடிச்சிருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள், துரு பிடிச்சிருக்கு. ஏன் துரு பிடிச்சதுன்னா அதுக்கு ரீசன் வந்து டஸ்ட்டுன்னு சொல்லணும். டஸ்ட்டு எப்படி துரு பிடிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து டஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து அக்குமுலேட் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து ஈரப்பதம் ஈஸியாக அந்த டஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? ஒரு தண்ணி ஊற்றுனாலும் இல்லைனா காற்றில் வந்து நம்ம மழை காலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த டஸ்ட்டு வந்து அந்த ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிச்சுன்னா அவ்வளோதான். அந்த டஸ்ட்டு வந்து ஈரமாகவே இருக்கும். ஒரு ஒரு 10 நாளுக்கு மேலேயாவது அது ஈரமாக இருக்கும். 10 நாள் 20 நாள். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஈரப்பதம் அங்கே இருக்க 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 அது அப்படியே கரோட் ஆகும்.